ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்லேயே வளர்ந்து வந்த மங்களகரமான பொருட்களை வச்சு இந்த வருஷம் நிறைய ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணோம். அதில் இந்த பொங்கல் எஸ்பெஷலி சூப்பராக இருந்தது. ஏன்னா மஞ்சள் ஆல்சோ நாங்கள் போன வருஷம் நாங்கள் அந்த தண்ணியில் இருந்ததேன்னு ஊற்றினோம். அது நல்லா அழகாக வளர்ந்து வந்தது. வெற்றிலை, மா இலை, வாழை இலை, மஞ்சள் ஆல்சோ நல்லபடியாக வந்திருந்தது. சூப்பராக இருந்தது. இதே மஞ்சள் இருந்த அதே இடத்துல அத்தம்மா இந்த தடவை 2 கரும்பு ஊனி வச்சுருக்காங்க. அது மறுபடியும் எடுத்து அந்த பக்கம் மாலை மரத்துக்கிட்ட ஊனணும்னு வச்சுருக்கோம். என் பையன் இது 2வது தடவை வெந்தயம் போட்டிருக்கான். இது ஃபஸ்ட் டைம் வந்தப்போ பருப்பு போட்டு கொஞ்சம் கடைஞ்சிட்டோம். இது 2வது தடவை போட்டிருக்கான். இப்படி நம்ம வீட்டில் சின்ன சின்ன செடிகள் நிறைய வரும். இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஃபஸ்ட் டைம் நான் வாழை மரம்லாம் வச்சப்போ எடுத்த ஃபோட்டோஸ், இதெல்லாம் வீடியோ. அதில் இந்த செம்பருத்தி பூவெல்லாம் வரல, பாரிஜாதமும் வரலைங்க. வாழை மரம் நல்லா வந்துருச்சு. இது ஒரு அடுக்கு மல்லி. என் பையனுடைய ஸ்கூல் கார்டன் ஃபெஸ்டிவல்னு ஒன்று வச்சாங்க, அதுக்கும் நான் அதான் கொடுத்தேன். மா இலைலாம் இது போன வருஷம் பொங்கலுடைய ஃபோட்டோஸுங்க. அதான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அப்பப்போ வெத்தலை கொஞ்சம் கொனையாக இருந்துன்னா அதை எடுத்து பஜ்ஜியும் போடுறது உண்டு. விநாயகர் சதுர்த்திக்கும் நான் எங்கள் வீட்டு வெற்றிலையை வச்சு விநாயகர் அழகாக க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. பாய்.